வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி பாசிப்பருப்பு கூட்டு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இந்த கூட்டு எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீன்வைல் இந்த தக்காளி கூட்டுக்கு தேவையான தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த கூட்டுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நீங்கள் தோல் உரிச்சிட்டு சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம தக்காளியை நல்லா உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நல்லா இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா திக்காகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான தக்காளி கூட்டு ரெடி. இந்த தக்காளி கூட்டு எல்லா குழம்புக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெறும் சாதத்தில் இந்த தக்காளி கூட்டு போட்டு பிசைஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.